எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, இந்த வாரம் என்பது மிக ஒரு முக்கியமான வாரம். ஏன் எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். இது 4 மே 2026 முதல் 10/5/2026 வரை, பராபவ சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரை. கிட்டத்தட்ட இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய கடைசி வாரம். 3ஆம் இடத்திலே சகாய சனியாக ஒரு முயற்சி, ஒரு தைரிய சனியாக இருக்கிறார் என்று இருந்தாலும் கூட, சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால எது செய்தாலும் ஒரு செலவு என்று இருந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு விரிவாக்க செலவாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட சனி பகவான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட இந்த வாரம் துவங்கி அந்த பெயர்ச்சி மாறினார் என்றால், அடுத்ததாக செழிப்பை தரக்கூடிய ரேவதிக்கு செல்வார். இப்போது சில நிலைகளிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். சாதித்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் எல்லா நிலைகளிலும் பொறுமையை கையாள வேண்டிய வாரமாக இருக்கிறது. மிக பொறுமை என்பது வேண்டும். வெற்றிக்கு பொறுமை என்பதே ஒரு வழி. உங்களிடம் இதுவரை உங்களை திண்டாட விட்டவர்கள் எல்லாம் உங்களிடம் வந்து மன்றாடக்கூடிய சூழ்நிலைக்கு சனி பகவான் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவினர்களுடைய வருகையால் சற்று செலவு கூடும். உங்களை கைவிட்ட உறவினர்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளிலே, 7 சனி மட்டுமல்ல 10 ஆண்டுகளிலே, இப்போது உங்களுடைய உதவி இல்லாமல் அவர்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையை மகர ராசிக்கு தந்து கொண்டிருக்கிறது கிரகநிலை. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த வேலையும் கவனத்தோடு செய்வது என்பது மிகச் சிறப்பு. குடும்பத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும். உடல் நலத்தில சில தொற்றுக்கள் வருவதற்கான வாய்ப்பு, வாழ்க்கை துணைக்கு உடல் நலமானாலும் சரி, அவர்களுடைய உறக்கம், உணவு இவற்றில கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. சர்வாஷ்டக வர்க்கத்திலே பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய மையப்பகுதி முழுவதுமே 7ஆம் இடத்திற்கான அந்த வளம், வலிமை என்பது சற்று குறைந்தது போன்று இருக்குது. ஆகினால் சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. தனுசு ராசியிலே 5 மே அதிகாலை 11 மணி அளவில், காலை 11 மணி அளவில் சந்திரனுடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். இது கஜகேசரி யோகத்தை தரும். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் இந்த இடத்துல விழுகிறது. ஒருபுறம் கஜகேசரி யோகம், சனி பகவானுடைய பார்வை. ஆகினால் தைரியத்தோடு எதையும் சாதித்து வெற்றி பெறுவதற்கான அருமையான வாய்ப்பு. சனி செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால், ஏன் பொறுமை என்று சொன்னேன் என்றால், சனி செவ்வாய் இணைவு என்பது திடீரென்று ஒரு முன்கோபத்தை தந்துவிடும், முரட்டு சுபாவத்தை தந்துவிடும். 4ஆம் இடத்திலே சூரியன் மற்றும் புதன் இணைவு என்பது, அதுவும் புதனானவர் வக்கரம் பெற்ற, அஸ்தங்கதம் பெற்ற புதனாக இருக்கக்கூடிய காரணத்தினால், சற்று எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் நினைத்தது சரியாக இருக்கும் என்று அப்படியே இந்த வாரத்துல செய்து விடாதீர்கள். ஒரு நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை என்பது உங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பை சேர்க்கக்கூடிய, வலு சேர்க்கக்கூடியதாக அமையும். அது மட்டுமல்ல, செவ்வாய், புதன், வேழன் ஆகிய நாட்களை பார்க்கும்போது நிபுண யோகம், கஜகேசரி யோகம், வெற்றியை பெறுவதற்கு, மிருதங்க யோகம் என்பது சந்தோஷத்தை பெறுவதற்கு, விபரீத ராஜயோகம், குரு, புதன், சுக்கிரன் இவையெல்லாம் தொடர் முயற்சிகளுக்கு விஸ்வரூப வெற்றியை தந்து விடுவதாக அற்புதமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. வியாழன் மாலை, வெள்ளி, சனிக்கிழமை கூட எடுத்துக்கொண்டோமே என்றால், நீங்கள் நினைத்ததிலே வெற்றி பெறுவதற்கான அற்புதமான முயற்சிகளை எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய வாரமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள், காதல் இந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. இங்கு சில செலவுகள் இருக்கக்கூடும். அதுபோல் ஏதோ ஒரு செலவு, அது சுபவிரை செலவாக இருப்பதற்கான வாய்ப்பு. உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை. வாழ்க்கை துணையுடைய உடல் நலம், மனநலம் இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. வெயிலிலே அதிக அலைச்சல் இவையெல்லாம் தவிர்த்து கொள்வது என்பது இந்த வாரத்துல மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அக்னி நட்சத்திரத்துல வெயிலில தற்காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் கடைபிடிப்பது சிறப்பு. கஜகேசரி யோகம், 3ஆம் இட சனி பார்வை. இது வெளிநாடு சார்ந்த வேலைகளிலே ஒரு வெற்றி என்பது இருக்கும். வியாபாரம், தொழிலிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். மாணவர்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களில் தூங்கி கழிக்காமல் பாடத்தை ரிவைஸ் செய்வது, ரீவைண்ட் செய்வது, ஞாபகப்படுத்தி பார்ப்பது சிறப்பு.
சந்திரன் 12ஆம் இடத்துல தனுசு ராசியில இருக்கும்போது கேம துரும யோகத்தில் அமைகிறது. ஆகினால் ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். யாரோ கைவிட்டு விட்டார் என்பது போன்ற ஒரு மனநிலை ஏற்படும். ஆனால் யாரும் உங்களை கைவிடவில்லை. உங்களுக்கான ஒரு விஷயம் என்பது அற்புதமாய் அமைகிறது. நீங்கள் யாரையேனும் கைவிட்டீர்கள் என்றால் அவங்க மீண்டு எழ முடியாத அளவிற்கு இறைவன் உங்களுக்கான அற்புத வரங்களை தருகிறார். ஆகையினால் தனிமை என்ற யோசனை, தனிமையாக விடப்படுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் கூட யாரையும் நம்பி இந்த உலகம் இயங்கவில்லை என்று புரிந்து வெற்றிக்கான வழிகளில் சிறப்பாக செயல்படும் போது, அதை சிந்தித்து செயல்படும் போது வெற்றி இருக்கும். எதிரிகள் நிலையில கவனம். வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கும்பராசிக்கு ஞாயிறு 10 மே காலை ஒரு 11 மணி அளவிலே வருவார். செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை இருப்பார். ஆகினால் 2 சந்திரன் மிகப்பெரிய தனலாபங்களை தரும். ராகுவோடு இணைந்த சந்திரன் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். குரு பார்வை பெற்ற சந்திரன். ஆகினால் நல்ல வழிகளிலே எப்படியோ சேர்த்த பணத்தை முதலிலே குடும்பத்திற்கு, பின்னர் ஏதேனும் சிறு முடிந்த தர்ம காரியத்திற்கு உதவ வேண்டும் என நினைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று அஸ்தங்கத புதனோடு இணைவு என்பது முதலிலே தொழிலிலே வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆலோசனையானால் தேவை. வாரத்தின் தொடக்கத்துல தன வரவு சீராக இருக்கும். 8ஆம் அதிபதி சூரியன் 4ல் உச்சம். ஆகினால பூமி அல்லது வீடு தொடர்பான சொத்துக்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய நிதி நிலைமை என்பது சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சவாலான வாரம். ஏனென்றால் தூங்கி கழித்தீர்கள் என்றால் தொல்லை. ஆகினாலே விழிப்போடு இருங்கள். ஆட்சி பெற்ற சுக்கிரன் மனதை தவறான திசையிலே வசீகரிக்கக்கூடும். கவனம். காதல் விஷயங்களிலே ஒருவித மந்தநிலை காணப்படும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில சுப நிகழ்ச்சி, அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் துவங்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் வீட்டிலே கிரகங்கள் நெருக்கடி போன்று இருப்பதனால் தாயாருடைய உடல் நலத்திலே சற்று அக்கறை தேவை. தொழில் வேலை என்று பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் அரசு துறை சார்ந்த பணிகளிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றத்திற்கு இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 2லே ராகு இந்த வாரத்தினுடைய பகுதியிலே சந்திரனும் இணையக்கூடிய காரணத்தினால் ஏதோ மனதிற்கு இஷ்டப்பட்டபடியெல்லாம் செலவு செய்து விடக்கூடாது. இஷ்டப்பட்டபடியெல்லாம் பேசிவிடக்கூடாது. அதிலும் குடும்பத்தில். ஆகினாலே அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லாமல் உங்களுடைய குறைகளை களைந்து வெற்றிக்கான வழியை பாருங்கள். வியாபாரத்திலே எதிர்பார்த்த தனலாபம் இருக்கும். அதிர்ஷ்டம் இந்த வாரத்திலே இருக்கும். தந்தை உறவுகளின் மூலமாக நிச்சயமாக அதிர்ஷ்டம் கூடி வரும். மிக பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்து. அதுதான் எச்சரிக்கை. சனிக்கிழமை சனி பகவானுக்கான எல் தீபம் ஏற்றி வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான வழிபாடு, இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு வெற்றியை நிச்சயமாக தரும். எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 21 4 மே 2026 5:24 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அனுஷம் நட்சத்திரம் 9:57 AM வரை, பிறகு கேட்டை. நாள் முழுவதும் சித்த யோகம். இது பார்த்திவ கல்பாதி. அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய நாள். இரவு 10:09 முதல் அக்னி நட்சத்திரம். சாந்தி பூஜைகள் செய்வதற்கு, பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். அபிஷேகம் செய்ய, செடிகள் வைக்க, தோட்டம் அமைக்க, கடன் அடைக்க ஏற்ற நாள். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 22 மே 5 2026 திதி நாள் முழுவதும் சதுர்த்தி. கேட்டை நட்சத்திரம் 12:54 PM வரை, பிறகு மூலம். மரண யோகம். ஆகினால் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் தெய்வ காரியங்களுக்கு ஏற்றதுதான் சங்கடஹர சதுர்த்தி. அது மட்டுமல்லாமல் அங்காரக சதுர்த்தி. கடன் தீர இன்றைய நாளிலே விநாயகர் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழியை தரும். சகோதர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும். இந்த நாள் திருதின ஸ்பிரிட். நீர் ஆதாரங்கள் பராமரிக்க ஏற்ற நாள். வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களிலே வேலையை துவங்குவதற்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்கும். அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 23 மே 6 2026 7:51 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. மூலம் நட்சத்திரம் 3:53 PM வரை, பிறகு பூராடம். நாள் முழுவதும் மரண யோகம். நல்ல காரியங்களை புதன்கிழமை அன்று தவிர்ப்பது நல்லது. வீடு பராமரிக்க ஏற்ற நாள். ஹவுஸ் ஒர்க் மெயின்டெனன்ஸ். லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள். அடுத்தது வியாழக்கிழமை பராபவ வருடம் சித்திரை 24 மே 7 2026 10:14 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூராடம் நட்சத்திரம் 6:45 PM வரை, பிறகு உத்திராடம். நாள் முழுவதும் சித்தயோகம். வாக்கியப்படி சஷ்டி முருகன் வழிபாடு. மருந்து செய்ய, மதிர்சுவர் கோயில்களுக்கு, அதிலும் கோயில்களுக்கு மதிர்சுவர் எழுப்ப, விதை விதைக்க இது நல்ல நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை பராபவ வருடம் சித்திரை 25 மே 8 2026 12:21 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி.
உத்திராடம் நட்சத்திரம் 9:19 PM வரை, பிறகு திருவோண நட்சத்திரம். இரவு 9:19 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். விவாகம் உட்பட, திருமணம் உட்பட எல்லா சுப காரியங்களும் செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கொங்கணர் சித்தர் ஜெயந்தி. கொங்கணர் சித்தர் வழிபாடு என்பது சித்தர்களை பற்றி அறிந்து கொள்வது இந்த நாளில ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். இறை அருள் எப்படி பெறலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவும் ஏற்படும். சஷ்டி என்ற காரணத்தினால் முருகன் வழிபாடு, சஷ்டி விரதம் இந்த நாளில சிறப்பை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதியர், அது தம்பதியருக்குள் இருக்கக்கூடிய மன வேற்றுமையை நீக்கி வெற்றியை தரும். கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, பொது விஷயங்களிலே ஆலோசனை, அசோசியேஷன் என்று 4 வீடு இருக்கும் ஒரு பிளாட்டில, மொத்தமாய் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் என்று வைத்திருப்பார்கள். அதுல 4 பேர்ல 4 பேருமே வரமாட்டார்கள். ஆனால் இந்த நாளிலே கூட்டினால் பொது ஆலோசனை என்றால் எல்லோரும் வரக்கூடிய வாய்ப்பு. வாகன பழுது நீக்குவதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது, வெள்ளிக்கிழமை. அடுத்து சனிக்கிழமை பராப வருடம் சித்திரை 26, 9 மே 2026, 2:03 PM வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. திருவோண நட்சத்திரம் 11:24 PM வரை, பிறகு அவிட்டம். நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். ஸ்ரீ நடராஜருக்கான அபிஷேகம். நடராஜரை தரிசனம் செய்ய தொழில் போட்டி விலகும். தடைப்பட்ட வியாபாரங்கள் செழிக்கும். நிச்சயமாக தடைபட்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒரு துவக்கம் என்பது ஏற்படும். இந்த நாள் சதாசிவ அஷ்டமி, காலாஷ்டமி. அஷ்டமி வழிபாடு செய்ய மரண பயம் நீங்கும். இந்த நாளிலே திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது வெற்றியை தரும். நேர்த்தி கடன் தீர்ப்பதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். உழவு செய்ய, தர்ம காரியங்கள் செய்ய சனிக்கிழமை ஏற்ற நாள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பராப வருடம் சித்திரை 27, 10 மே 2026, 3:06 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. அவிட்டம் நட்சத்திரம் 12:50 AM வரை, பிறகு சதயம். மரண யோகம், பின்னர் சித்த யோகம். இந்த நாள் அதிதி. கல்வி சார்ந்த வேலைகள் செய்ய ஏற்ற நாள். மந்திரங்கள் படிப்பதற்கு ஏற்ற நாள். இறைவனுக்கான அபிஷேகங்களை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறதுனால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.